Dear students, now we are going to see in English the types of sentences. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த டைப்ஸ் ஆஃப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ங்கிறது வேறு. கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மொத்தம் 4 இருக்கும். இங்கே டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். அதை எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். And before that, I am S. Vizhivendan, MA BEd, DTEd. ஓகே, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யூசஸ் ஆஃப் லிங்கர்ஸ். ஏன் நம்ம லிங்கர்ஸை பயன்படுத்தணும், அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்சஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ். எப்படி அந்த சென்டென்சஸை பிரிக்கணும் அப்படின்னும் அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம வேறு வீடியோவில் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். ஸோ இதில் அந்த யூசஸ் ஆஃப் லிங்கர்ஸ், லிங்கர்ஸை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற கான்செப்டும், அந்த டைப்ஸ் ஆஃப் லிங்கர்ஸ் சென்டென்சஸ் என்ன, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸஸில் என்ன வகையான சென்டென்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசஸ் ஆஃப் லிங்கர்ஸ். ஏன் நம்ம லிங்கர்ஸை முதல்ல பயன்படுத்தணும். இப்போது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, சென்டென்சஸுடைய வகைகளை தான் அந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு. இப்போ அதில் எழுதும்போது நம்ம ஒரு சாதாரண சென்டென்சஸை ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அந்த சென்டென்சஸை நம்மளால் 2 வகையான செப்பரேட்டாக இருக்கக்கூடிய சென்டென்சஸை நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 வகையான சென்டென்சஸை சிங்கிள் சென்டென்ஸாக எழுதணும் அப்படின்னா, அதை சிம்பிளில் எழுதுகிறோமா, இல்லை காம்பவுண்டில் எழுதுகிறோமா, அப்படி இல்லைனா காம்ப்ளெக்ஸில் எழுதுகிறோமா அப்படின்றது முக்கியம். சரி, அப்படி நம்ம சிம்பிளில் இல்லை காம்பவுண்ட் இல்லை காம்ப்ளெக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு சென்டென்சஸில் ஏதாவது ஒரு டைப்ஸில் நம்ம கைண்ட்ஸில் எழுத போகிறோம். அப்படி எழுதும்போது எந்த வகையான உள்ள சேஞ்சஸ் பண்ணணும், ஏன் அந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத எலாபரேட்டாக பார்க்கலாம். அண்ட் ஒய் ஷுட் வி யூஸ் லிங்கர்ஸ், ஏன் நம்ம லிங்கர்ஸை பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், லிங்கர்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு கம்பைன் 2 சென்டென்சஸ். 2 வகையான சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸ், அதாவது சிங்கிள் சென்டென்சஸாக நம்ம கம்பைன் பண்ணோன்னா அதுக்கு கண்டிப்பாக லிங்கர்ஸ் பயன்படுத்தணும். ஏன் அப்படியே லிங்கர்ஸை பயன்படுத்தாமல் சென்டென்சஸை நம்மளால் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ சென்டென்ஸை பாருங்கள், ஹி வாஸ் சிக், ஹி வாஸ் ஆப்சண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் ஒரு செப்பரேட்டாக வாஸ் அப்படின்ற ஒரு மெயின் வெர்ப் இருக்குது, இங்கேயும் வாஸ் அப்படின்ற ஒரு செப்பரேட்டான மெயின் வெர்ப் இருக்குது. இப்போ 2 வகையான வெர்பு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா மெயின் வெர்பாக இருக்கக்கூடியது ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு மெயின் வெர்பு மட்டும்தான் இருக்கிறதா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம்னா இங்கே வாஸுங்கிறது 2 ஆகிடும். அதனால் சென்டென்சஸை நம்மளால் ஒழுங்காக அதை 2த்தையும் ஒன்றா கிராமட்டிக்கலாக ஜாயின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ சென்டென்சஸில் பாருங்களேன், சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் அண்ட் வாட் எவர் இட் மேபி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சென்டென்சஸ்ஸு கரெக்டாக சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்ஸோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மெயின் கிளாஸ். அதாவது மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். இதை நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். மீனிங் தரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். ஹி வாஸ் சிக் அப்படின்றது மீனிங்ஃபுல்லாக இருக்குது, ஹி வாஸ் ஆப்சண்ட்ன்றதும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் தான். இப்போ 2 வகையான மெயின் கிளாஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாஸை நம்ம சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும் அப்படின்னா, சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறதுக்காக ஒரு மெயின் கிளாஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றும் போது சில வகையான கன்ஜக்ஷன்ஸை, அதாவது லிங்கர்ஸை நம்ம பயன்படுத்தி ஆகணும். இப்போ அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், ஆஸ் he was sick, he was absent. இப்போ இந்த சென்டென்ஸ் 2 ஜாயின் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே கமா போட்டிருக்கோம். ஒரு ஃபுல் சென்டென்ஸ், அதாவது முழுமையான சென்டென்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியுதுன்னா அது சிங்கிள் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே கேபிட்டல் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாகவே சிங்கிள் சென்டென்ஸ் தான். இடையில கமா இருந்தால் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் சொல்லுவாங்களே தவிர 2 சென்டென்ஸ் சொல்ல மாட்டோம். இது சிங்கிள் சென்டென்ஸ் தான். இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே நம்ம ஆஸ் அப்படின்ற வேர்டு, இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஆஸுங்கிற ஒரு வேர்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆஸுங்கிற வேர்டு என்ன அப்படின்னா நம்ம லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணுமா லிங்கர்ஸை? இங்கே மட்டும்தான் லிங்கர்ஸை பயன்படுத்துவோமா, இல்லை வேறு எங்கேயாச்சும் லிங்கர்ஸ் பயன்படுத்தணுமா
இல்லை லிங்கர்ஸுங்கிறது ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வருமா அப்படிலாம் இல்லை. லிங்கர்ஸுங்கிறது ஸ்டார்டிங்லேயே வரும். அண்ட் தென் இந்த 2 சென்டென்ஸ்க்கு இடையில் வந்து லிங்கர்ஸ் வரும். ஸோ அது என்ன மாதிரியான டைப்பு அப்படின்றத எலாபரேட்டாக பார்க்கலாம். லெட் அஸ் see now. அண்ட் இப்போ நம்ம எதுக்காக எந்தெந்த விதமான சென்டென்சஸை எப்படி எப்படி எழுதணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வேறு, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வேறு. இல்லை டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 3 types ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to see this simple sentences. முதல் முறையே நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன? எ சிம்பிள் சென்டென்ஸ் as a only one finite verb. அதில் ஒரே ஒரு finite verb மட்டும்தான் சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கும். ஸோ இந்த only one finite verb அப்படின்னா மீனிங்ஃபுல்லான, அதாவது ஒரே ஒரு verb மட்டும்தான் நம்மளால் அதில் பார்க்க முடியும். சரி, மீதி ஏதாவது ஒரு வெர்பெலாம் இருந்ததுன்னா அது ப்ரேஸாக இருக்கும். அது வந்து வெர்பாக இருக்காது, அது ப்ரேஸாக மாறி இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ஆன் சீயிங் எ ஸ்னேக். இப்போ அங்கே சீயிங்ன்றது வெர்பாக எடுத்துக்கலான்னா கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ ப்ரேஸ். இந்த ப்ரேஸுடைய வகை என்ன அப்படின்றத நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ இது ஒரு ப்ரேஸ். ஆன் சீயிங் எ ஸ்னேக்ன்றது ப்ரேஸு. ஐ கில்ட் இட், நான் கொலை பண்ணிட்டேன். இப்போ இந்த கில்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பு. ஸோ எ சிம்பிள் சென்டென்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபைனைட் வெர்ப். ஒரே ஒரு முடிவு பெற்ற வெர்பு மட்டும்தான் இதில் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேஸ் இருக்கும். அப்போ ஒரு ப்ரேஸு, ஒரு மீனிங்ஃபுல்லான மெயின் கிளாஸ். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன் சீயிங் எ ஸ்னேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரேஸு. இது பார்த்தீங்கன்னா ஐ கில்ட் இட்ன்றது மெயின் கிளாஸு. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயமும் ஒன்றா ஜாயின் பண்ணோன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரேஸாக மாற்றணும். சிம்பிள் சென்டென்ஸில் மட்டும்தான் ப்ரேஸாக மாற்றிட்டு மீதி இருக்கிற சென்டென்ஸை மெயின் கிளாஸாக போட்டோம்னா we can join that two separate sentences as a single சென்டென்ஸாக நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். what is a complex sentences? It has a main class. இதில் ஒரு மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒன் ஆர் மோர் தென் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். இட் ஹேஸ் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ். ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் கீழே ஐ saw a snake. இங்கே வெண்ணு விட்டுருங்க. ஐ saw a snake, நான் பாம்பை பார்த்தேன். ஐ killed it, நான் அதை கொண்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, இந்த வெண்ணு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெயின் கிளாஸ். ஐ saw a snake ஏன்னா இதுவும் மெயின் கிளாஸு, ஐ killed itன்றதும் மெயின் கிளாஸ். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ இதோடைய மீனிங் என்ன? நான் பாம்பை பார்த்தேன், அதை கொன்னேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் அப்போது ஒன்றா ஜாயின் பண்ணோம்னா வெண்ணுங்கிற லிங்கஸை நம்ம இங்கே ஆட் பண்ணோம்னா when I saw a snake, நான் அந்த பாம்பை எப்போ பார்த்தனோ ஐ killed it, நான் அதை கொலை பண்ணிட்டேன். இப்போ எப்போ பார்த்தனோ அப்படின்னும் போது the sentence never give the finishing touches. அது முடியல, அப்படியே தொங்கி நிற்குது. அதுக்கடுத்து மெயின் கிளாஸ் போட்டால் தான் அந்த சென்டென்ஸு ஃபினிஷ் ஆகுது. அப்போது 2 வகையான சென்டென்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ சபார்டினேட் கிளாஸ். ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கணும், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன? இட் ஹேஸ் 2 or more than 2 மெயின் கிளாஸஸ். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இதில் தாராளமாகவே இருக்கும். ஆனால் which are not desperate on each other but they are combined by one conjunctions. ஸோ இரண்டுத்துக்கும் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது, ஒரே ஆளை குறிக்கிறதா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இடையில் 2 விதமான மெயின் கிளாஸஸுக்கும் இடையில் ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன பாருங்கள், எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஐ saw a snake at once I killed it. இந்த at once அப்படின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 2 சென்டென்ஸுக்கும் இடையில் at onceன்னு வந்திருக்கு. ஐ saw a snake, நான் பாம்பை பார்த்தேன். at once, அப்போவே I killed it, நான் கொண்டுட்டேன். இப்போ இதுவும் மெயின் கிளாஸ் தான், இதுவும் மெயின் கிளாஸ் தான். இடையில் நம்ம அதுக்குண்டான கன்ஜெக்ஷன்ஸை ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ்.
ஓகே, ஒன்ஸ் அகைன் அப்படி சொல்லிடுறேன் பாருங்கள். சிம்பிளுங்கிறது ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது ஃபைனைட் வெர்பு மட்டும்தான் இருக்கும். மீதி இருக்கிறது வந்து ஒரு ப்ரேஸ் இருக்கும். கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுங்க. சிம்பிள் சென்டென்ஸ்னாலே ஒரு ப்ரேஸ் கண்டிப்பாக இருக்கும். சபார்டினேட் கிளாஸ் கிடையாது, ஒரு ப்ரேஸ் இருக்கும். ஒரு ப்ரேஸு வித் ஒன் ஃபைனைட் வெர்ப், அதாவது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ்னால் என்னென்னா மீனிங் தராத வார்த்தைகள். அது எத்தனை வேணாலும் இருக்கும். அது கூட என்ன இருக்குன்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் 2 விதமான மெயின் கிளாஸஸ்ஸு இங்கே கன்ஜக்ஷனால், ஏதாவது ஒரு கன்ஜக்ஷனால் லிங்க் பண்ணிப்பட்டிருக்கும். தட் இஸ் தட் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்க்கலாம் வாங்க. இந்த 2 வகையான சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரூல்ஸ். அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் முதல்ல சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸில் இருந்து இப்போ சிம்பிளில் இருந்து காம்ப்ளெக்ஸில் மாற்றுறது, காம்ப்ளெக்ஸில் இருந்து காம்பவுண்ட் மாற்றுறதுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரூல்ஸ். அதில் முக்கியமாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது நீங்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி அப் டு 12th இந்த 7 சென்டென்ஸை மீறி வேறு எதுவுமே வராது. இந்த 7 சென்டென்சஸ் இந்த டைப்லேயும் நீங்கள் கிளியராக இருந்தீங்க, இந்த 7 விதமான ரோல்லையும் நம்ம கிளியராக இருந்தோம்னா தட் we can do that எக்ஸசைஸ் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற டைப் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு விதமான நேம் கொடுத்துருக்குறேன். அதாவது இப்போ நம்ம அந்த டைப்ஸை வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, செகண்ட் டைப்பு அப்படிலாம் இது கிடையாது. இந்த மாதிரியான ஆன்சர், அதாவது கொஷின்ஸ் வந்ததுன்னா அது இந்த டைப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுல இந்த டைப்புக்கு வந்து அந்த பேர் வச்சுருக்குறோம். இல்லை ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் ரிசல்ட். இது ஃபஸ்ட்டு டைப்னு சொல்ல மாட்டாங்க, இது காஸ் அண்ட் ரிசல்ட் டைப். இதில் நாம் எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு. இந்த காஸ் அண்ட் ரிசல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடந்ததுனால இது விளைஞ்சுது, அதாவது இதனால இது நடந்தது அப்படின்னு சொல்கிறது அந்த காஸ் அண்ட் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. அதில் சிம்பிளில் என்ன விதமான கன்ஜக்ஷனை நம்ம பயன்படுத்துவோம்? இப்போ காஸ் அண்ட் ரிசல்ட் சென்டென்ஸ் இருக்குன்னா அது சிம்பிள் சென்டென்ஸில் என்ன விதமான கன்ஜக்ஷன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், he was sick, he was absent. he was sick, அவன் வந்து ரொம்ப சிக்காக இருந்தான், உடல்நிலை முடியாமல் இருந்தான், அதனால் he was absent. அப்போ இந்த காஸ் என்ன அப்படின்னா he was sick, அவனுடைய உடல்நிலை முடியாமல் இருக்கிறது காசு. அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was absent, அவன் வந்து வரலை. அப்போ இது காஸ் அண்ட் ரிசல்ட்டில் வரும்போது இந்த 3 வகையான சென்டென்ஸ்லேயும் இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம எழுதலாம், அதாவது இந்த 2 சென்டென்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா 2 வகையாக இருக்கக்கூடிய செப்பரேட்டாக இருக்கக்கூடிய சென்டென்சஸை சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றி எழுதணும், அதுதான். அப்போது இந்த 2 வகையாக இருக்கக்கூடிய சென்டென்சஸை ஒன்றா நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா இப்போது சிம்பிளில் எழுத போகிறோம். சிம்பிளில் எழுதும்போது அதுக்கு என்ன விதமான கன்ஜக்ஷன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிம்பிள் சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் 1 இருக்கும், அதாவது ஃபைனைட் வெர்பு கொண்ட மெயின் கிளாஸ் 1 இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சபார்டினேட் கிளாஸ் இல்லை, அது ப்ரேஸாக மாற்றணும். சரி, என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வச்சு நம்ம இந்த வார்த்தைகளை இங்கே இருக்கிற சென்டென்ஸை நம்ம ப்ரேஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாஸை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பீயிங் as a result of, owing to, an account of, because of, due to, இது எல்லாமே ஏதாவது ஒன்றுத்தை நம்ம பயன்படுத்தி சிம்பிள் சென்டென்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா the first of all we will see this, he was sickன்றது மெயின் கிளாஸ் இல்லையா, he was absentங்கிறது மெயின் கிளாஸ். இப்போ இதை நான் 2த்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன், அதுவும் சிம்பிளில் பயன்படுத்தி ஜாயின் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு பீயிங் எடுத்துக்கலாம். பீயிங் போட்டுட்டேன். பீயிங் he was அப்படின்றது என்னவா மாறி இருக்குன்னா பீயிங்காக மாறி இருக்கு. பீயிங் சிக், இது ப்ரேஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பீயிங் சிக் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதனால், இது மீனிங் தருமானா தராது. உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதனால் என்ன ஆச்சு அப்படின்றது கொஷின் மார்க்காக இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து தான் நம்ம மெயின் கிளாஸை கொண்டு வரோம். he was absent, அவன் வரலை. இப்போ இது மெயின் கிளாஸு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே மாற்றினது வந்து இது சபார்டினேட் கிளாஸ் கிடையாது, ப்ரேஸு. இப்போ ஒரு வார்த்தையை ப்ரேஸாக மாற்றணும் அப்படின்னா அந்த ப்ரேஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த பீயிங். சரி, பீயிங் மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இஸ் அ சிக்னஸ் அப்படின்றத கொடுக்கலாம், ஓவிங் டு இஸ் சிக்னஸ்ன்னு கொடுக்கலாம், அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் இஸ் சிக்னஸ்ன்னு கொடுக்கலாம், அண்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் சிக்னஸ்ஸு, டியூ டு இஸ் சிக்னஸ்ஸு. இப்போ இது டியூ டு அப்படிலாம் வரும்போது இந்த சிக்ன்ற அப்ஜெக்டிவை வந்து நம்ம நவுனாக மாற்றிக்கணும்.
ஏன்னா டியூ டு சிக் அப்படின்றது வந்தால் சென்டென்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகாது. டியூ டு சிக்னஸ் அப்படின்னு வந்தால் தான் நமக்கு சென்டென்ஸே ஃபார்ம் ஆகும். ஸோ பீயிங் சிக், பீயிங் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் அட்ஜெக்டிவ் வரும். மேக்ஸிமம் இது வந்து அட்ஜெக்டிவ் வரதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா பீயிங் வந்தால் அட்ஜெக்டிவ் பயன்படுத்திக்கலாம். இல்லை பீயிங்கை தவிர வேறு ஏதாவது சென்டென்சஸ், அதாவது வேறு ஏதாவது வார்த்தைகள் நம்ம எடுக்கிறோம் இதை பிரேஸாக மாற்றுறதுக்கு அப்படின்னா அதை நவுனாக மாற்றிக்கிறோம். நவுனாக மாற்றிட்டோம்னா இப்போ பீயிங் இருக்கு இல்லையா, as a result of sickness அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். ஸோ பீயிங் சிக் இஸ் அ பிரேஸ். இதோடைய மெயின் கிளாஸ் he was absent அப்படின்றது இங்கே நம்ம மெயின் கிளாஸாக கொடுத்துக்கிறோம். சரி, இப்போ நான் காம்ப்ளெக்ஸை போக போகிறேன். காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், ஆஸ், சின்ஸ், இந்த 2 வகையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த 2 வகையான காம்ப்ளெக்ஸில் மட்டும் நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில், அதாவது he was sick இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸ் வந்து மெயின் கிளாஸ், இதை நம்ம சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறோம். அப்படி சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும் அப்படின்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷன் ஒன்று நம்ம ஆட் பண்ணி ஆகணும். என்ன இங்கே சபார்டினேட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ங்கிறது எடுத்துக்கலாம், இல்லைனா சின்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆஸை போட்டோம்னா as he was sick. இப்போ மீனிங் பாருங்கள், as he was sick, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அப்படியே நிற்குது பாருங்கள். நம்ம கூட நிறைய லீவ் லெட்டர்லாம் எழுதியிருப்போம் இல்லையா, as I was suffering from fever, as I am suffering from fever, இந்த மாதிரிலாம் எழுதியிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அதனால் அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். as he was sick, அவன் சிக்காக இருக்கிறதுனால he was absent. இது மெயின் கிளாஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸுங்கிறது 1 or 2 சபார்டினேட் கிளாஸை கொண்டு இருக்கும், ஒரு மெயின் கிளாஸை கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ இந்த சபார்டினேட் கிளாஸ், இந்த மெயின் கிளாஸை நான் சபார்டினேட் கிளாஸாக மாற்றிட்டேன். அப்படி சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறதுக்காக நான் இங்கே சபார்டினேட் கன்ஜெக்ஷன் ஆஸ், சின்ஸ் ரெண்டுத்தில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ சின்ஸுங்கிற வார்த்தை கூட நம்ம வச்சு சின்ஸ் he was sick, அவனோட உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால he was absent அப்படியும் கொடுக்கலாம். அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா so, and so, and therefore அப்படின்ற வார்த்தையை நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், he was sick மெயின் கிளாஸ். இப்போ நம்ம காம்பவுண்ட்னா என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காம்பவுண்ட் சென்டென்சஸை 2 மெயின் கிளாஸஸ் இருக்கும். அந்த 2 வகையான மெயின் கிளாஸஸும் எதால் கம்பைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான கன்ஜெக்ஷனால் கம்பைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கன்ஜெக்ஷன் வந்து இப்போ நான் லிங்கஸுடைய வகை என்னன்றதை ஒரு வீடியோவில் நம்ம தனியாகவே போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த லிங்கஸை எப்படி நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து அது எந்த இடத்துல வந்து சூட் பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். இதில் அந்த கன்ஜெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன், சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டென்ஸ், அதாவது 2 வகையான மெயின் கிளாஸுக்கு இடையில் வரக்கூடியதாக இருக்கணும். இப்போ பாருங்கள், he was sick, he was absent ரெண்டுமே மெயின் கிளாஸ். இதை so and so ஏதாவது therefore அப்படின்ற வார்த்தையால் இங்கே நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இது லிங்கஸ் இந்த காம்பவுண்டுக்கு. இப்போ காம்பவுண்டு சென்டென்ஸுங்கிறது 2 மெயின் கிளாஸ் இருக்கும், இடையில் ஏதாவது ஒரு கன்ஜெக்ஷனால் கனெக்ட் பண்ணிவிட்டுருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், he worked hard, he won the prize. அவன் கடுமையாக உழைச்சான், அதனால் அவன் ப்ரைஸை வின் பண்ணிட்டான். இப்போ இந்த சென்டென்சஸை நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் எழுத போகிறோம். இப்போ இந்த வேர்டை நம்ம ப்ரைஸாக மாற்றலாம். he worked hard. இப்போ பாருங்கள், இதுக்கு உண்டான சிம்பிள் சென்டென்ஸை நம்ம மாற்றும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பீயிங்கோ இல்லை ஆஸ் எ ரிசல்ட் ஆஃபோ இல்லை ஓவிங் டுவோ இல்லை அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒர்க்குடு ஹார்டுங்கிறது ஒர்க்குடு வெர்பு, ஹார்டுங்கிறது அப்ஜெக்டிவாக இருக்குது. இதை நான் நவுனாக மாற்ற போகிறேன். இந்த ஒர்க்குடு ஹார்டை நவுனாக மாற்றணும்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு மாற்றலாம் இல்லையா. அப்போ பிகாஸ் ஆஃப்ன்ற வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு போடலாம், இல்லைனா பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குன்னு கூட போடலாம். இங்கே அந்த ப்ரோனவுன் வந்து தான் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இப்போ ஹார்ட் ஒர்க்குங்கிறது இங்கே நவுனாக மாற்றிருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரேஸாக வந்துடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா கடுமையான உழைப்பின் காரணமாக, இப்போ மெயின் கிளாஸ் he won the prize, அவன் பரிசை வென்று விட்டான் அப்படின்றது வரும். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எழுதுகிறோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ், சின்ஸ் எது வேணாலும் போட்டுடலாம். சின்ஸ் he worked hard, since he worked hard, அவன் இப்போ ஒர்க்டு ஹார்டுங்கிறது he worked hardங்கிறது மெயின் கிளாஸ். நம்ம சின்ஸ்ன்ற கன்ஜெக்ஷனை போட்ட பிறகு சின்ஸ் he worked hardன்றது சபார்டினேட் கிளாஸாக மாறி போச்சு. இப்போ பாருங்கள், he worked hardனா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான். ஆனால் சின்ஸ் he worked hardனா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சதன் காரணமாக
சென்டென்ஸ் முடியல, இப்போ மெயின் கிளாஸை போடுறோம். ஹி ஒன் த ப்ரைஸ். இப்போது நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. அதுக்கடுத்து காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையான மெயின் கிளாஸுக்கு இடையில் இந்த மாதிரியான ஸோ அண்ட் ஸோ அப்படின்னா அண்ட் தேர்ஃபோர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சென்டென்ஸு, ஹி ஒர்க்டு ஹார்ட் ஸோ அண்ட் ஸோ ஹி ஒன் த ப்ரைஸ். திஸ் இஸ் இன் த காம்பவுண்ட் சென்டென்சஸ். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு காஸ் அண்ட் ரிசல்ட் டைப்பில் நமக்கு தேவையான சிம்பிளில், காம்ப்ளெக்ஸில், காம்பவுண்டில் எப்படி மாற்றணுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ நம்ம செகண்ட் ரூல்ஸ் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். இதோடைய செகண்ட் டைப்பை நம்ம பார்க்கலாம். த டைப் நம்பர் 2. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட். நம்ம காஸ் அண்ட் ரிசல்ட் அப்படின்ற டைப்புடைய பேர் பார்த்தீங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா ஆப்போசிட், எதிர்ப்பதமாக அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்தால் இந்த கான்ட்ராஸ்ட்டில் எழுதணும் அப்படின்றத, திஸ் மேன் இஸ் போர். அந்த மனுஷன் வந்து போராக இருக்கா, ஏழையாக இருக்கார். ஹீ இஸ் ஆனஸ்ட். இப்போ போராக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆனஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் ஆனஸ்ட்டாக இருக்கிறாரு. ஏழையாக இருந்தாலும் அவர் நேர்மையாக இருக்கார். அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறதுனால இது வந்து கான்ட்ராஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக எழுதும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே மெயின் கிளாஸ் தான். திஸ் மேன் இஸ் போர்ன்றதும் மெயின் கிளாஸு, ஹீ இஸ் ஆனஸ்ட்டுங்கிறதும் மெயின் கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிள் சென்டென்ஸில் எழுதும்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை, இந்த ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸை ப்ரேஸாக மாற்ற போகிறேன். அப்போ மாற்றணும்னா எதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை கூட ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. V1ங்கிறது இங்கே என்ன வெர்பு கொடுத்துருக்காங்களோ அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அந்த சென்டென்ஸ் முழுமையாகவே ப்ரேஸாக மாறிடும். அப்படி இல்லைன்னா டெஸ்பைட் ப்ளஸ் நவுன், டெஸ்பைட் போட்டுட்டு அதுக்கு கூட ஒரு நவுன், அதாவது இங்கே போர் இருக்குது இல்லைங்களா, போருடைய நவுன் வந்து பாவர்ட்டி. அந்த பாவர்ட்டி அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரேஸாக மாறிடும். ப்ரேஸாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மெயின் கிளாஸை போட்டு சென்டென்ஸை சிங்கிளாக எழுதலாம். ஓகே, லெட் அஸ் see now. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் போர், அவன் ஏழையாக இருந்த பொழுதிலும். அப்போ இன்ஸ்பைட் ஆஃப்ன்றதை போட்டோம். இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சொன்னோம் இல்லையா. இங்கே வேர்ப் என்ன இருக்குன்னா ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி வராது. அதனால் ஈஸோடைய பேஸாக இருக்கக்கூடிய பியை நம்ம இங்கே போட்டுட்டு அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டோம். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர், he is honest. This is the main class here, and now the sentence is being in a single sentence. அடுத்து காம்ப்ளெக்ஸில் பார்க்கும்போது தோ, ஆல்தோ, அப்படி இல்லைனா ஈவன் தோ, இந்த 3 வார்த்தைகளில் ஏதாவது ஒன்றுத்தை நம்ம இந்த சென்டென்ஸில் போட்டு நம்ம சென்டென்ஸை கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் பாருங்கள், தோ முன்னாடி போட்டுட்டோம்னா தோ திஸ் மேன் இஸ் போர், அந்த மனுஷன் ஏழையாக இருந்த பொழுதிலும் மீனிங் தரல, அப்போ சபார்டினேட் கிளாஸாக மாறிடுச்சு. தோ திஸ் மேன் இஸ் போர், அந்த மனுஷன் ஏழையாக இருந்த பொழுதிலும், இப்போ மெயின் கிளாஸ் எடுத்து எழுதுகிறோம். ஹீ இஸ் ஆனஸ்ட், அவன் ஆனஸ்ட்டாக இருக்கா, மெயின் கிளாஸ் வந்துடுச்சு. அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எழுதும்போது தட்டு, எட்டு, பட்டு, எட்டு, ஸ்டில், இந்த 3த்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தை நம்ம பயன்படுத்தணும். இது எப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 மெயின் கிளாஸ் இருக்கும், அதுக்கு இடையில் இருக்கும். அப்போது திஸ் மேன் இஸ் புவர் பட் ஆர் ஹெட் ஆர் ஸ்டில் ஹி இஸ் ஆனஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். சரி, அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், he was a wealthy, அவன் ரொம்ப வெல்த்தியாக இருக்கான். he was a miser, அவன் ஹெல்த்தியாக இருந்தாலும் மைசராக இருக்கான். இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் சென்டென்ஸில் டெஸ்பைட், இப்போது இன்ஸ்பைட்டாக போட்டு இந்த சென்டென்ஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து டெஸ்பைட் போடலாம். டெஸ்பைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்பைட்டு, இங்கே வாஸ் வெல்த்தின்றது, இந்த வாஸ்ன்றதை எடுத்துருங்க. இப்போ வெல்த்தி அப்படின்றது வந்து அதோடைய நவுன் ஃபார்ம் என்னென்னா வெல்த். யாருடைய வெல்த்னா அவனுடைய வெல்த், இஸ் வெல்த். டெஸ்பைட் இஸ் வெல்த், அதாவது டெஸ்பைட் ப்ளஸ் நவுன், டெஸ்பைட் இஸ் வெல்த், அவனுடைய வெல்த் இருந்த பொழுதிலும், அவன் வெல்த்தாக இருந்தாலும், அண்ட் ஹி வாஸ் மிசராக இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் மாற்றும்போது தோ, ஆல்தோ, ஈவன் தோ எது வேணாலும் நம்ம பயன்படுத்தி தோ ஆர் ஆல்தோ ஆர் ஈவன் தோ ஹி வாஸ் வெல்த்தி. இப்போ இது சபார்டினேட் கிளாஸாக வந்துடுச்சு. இப்போ ஹி வாஸ் வெல்த்தி அப்படின்னம்னா நம்ம வந்து மெயின் கிளாஸு. தோ ஹி வாஸ் வெல்த்தி, அவன் வெல்த்தியாக இருந்த பொழுதிலும் ஹி வாஸ் அ
மிசர் அப்படின்றத கொடுக்கணும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் ரெண்டு வகையான மெயின் கிளாஸ் இருக்கும், இடையில இருக்கும் இல்லையா. அண்ட் ஹி வாஸ் வெல்த்தி, அவன் வந்து வெல்த்தியாக இருந்த பொழுதிலும், பட்டு எட்டு ஸ்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி ஹி வாஸ் அ மிசர் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம் காம்பவுண்ட் சென்டென்ஸில். ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ராஸ்ட் டைப். இது ஏன் கான்ட்ராஸ்ட் டைப்புன்னு சொல்கிறோம்னா, அவனுடைய ஒர்க்கு வந்து ப்ளஸ் அதாவது மைனஸாக இருந்தாலும் அவனுடைய அந்த லெவல் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி வரும்போது we have to use this method. இந்த டைப்பை நம்ம பயன்படுத்தி இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது அடுத்த டைப் நம்பர் 3. இது என்ன அப்படின்னா டைமில் ரெண்டு வகை இருக்குங்க. இதில் வந்து இது என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் ஆக்ஷன், உடனே நடக்கக்கூடிய செயல்களை குறிக்கும் போது நம்ம இந்த டைப்பை கொண்டு வருவோம். இதை பாருங்கள். த டிரைவர் saw the snake, he stopped the bus. டிரைவரு பாம்பை பார்த்தாரு, he stopped the bus. இது வந்து இந்த ஆக்ஷன் எப்போவுமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே நடக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படின்ற வகையில் இது வரும். ஸோ இது வந்ததுன்னா சிம்பிளாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரேஸாக மாற்றுறதுக்கு, அந்த மெயின் கிளாஸை ப்ரேஸாக மாற்றுறதுக்கு ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். இப்போ த டிரைவர் saw the snakeன்றது ஒரு மெயின் வெர்பு, மீனிங் கொடுக்குது. he stopped the busங்கிறது another மெயின் வெர்பு. ரெண்டு வகையான மெயின் வெர்பு இருக்குது. இதை முதல்ல இருக்கக்கூடிய மெயின் வெர்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ப்ரேஸாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தி ஆகணும். பாருங்கள், ஆன் ப்ளஸ் வேர்ப் என்ன அப்படின்னா சா இருக்குது. இப்போ சா ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம போட முடியாது, அதனால் அதை சியாக மாற்றிக்கிறோம். ஆன் சீயிங் த ஸ்னேக், அந்த பாம்பை பார்த்ததனால். இப்போ இது மெயின் கிளாஸாக இருந்தது, இங்கே ப்ரேஸாக மாறிடுச்சு. ஆன் சீயிங் த ஸ்னேக் த டிரைவர், அந்த ஹீன்ற இடத்துல நம்ம இந்த நவுனை நம்ம இங்கே பயன்படுத்தலாம். ப்ரோ நவுனை எடுத்துகிட்டு நவுனை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே அந்த நவுனை பயன்படுத்த வேண்டிய இடம் எங்கேயுமே இல்லை, அதனால் இந்த ப்ரோனவுனுக்கு பதிலாக இந்த நவுனை நம்ம போட்டுடுறோம். ஆன் சீயிங் த ஸ்னேக் த டிரைவர் ஸ்டாப்டு த பஸ் அப்படின்றது இங்கே ஆன்சர். அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸில் எழுத போகிறோம். காம்ப்ளெக்ஸில் சென்டென்ஸை ஸ்டார்டிங்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில் வென்னு, as soon as அப்படின்னா no sooner than, இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில் போட்டு அதை சபார்டினேட் கிளாஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாஸை போடலாம். இப்போ இதை டிரைவர் saw the snakeன்றதை சபார்டினேட் கிளாஸாக மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா when the driver saw the snake, எப்போ அந்த டிரைவர் அந்த பாம்பை பார்த்தாரோ, he stopped the bus. பாருங்கள், ரெண்டு விதமான சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸில் இணைக்கும் போதும் சரி, இங்கே சிம்பிளில் ப்ரேஸும் மெயின் கிளாஸும் இணைக்கும் போதும் சரி, நிச்சயமாக நம்ம கமா போட்டே ஆகணும். கமா இல்லைனா மார்க் இல்லை. when the driver saw the snake, he stopped the bus. இப்போ காம்பவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா, காம்பவுண்டில் and at once அப்படின்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காம்பவுண்டுங்கிறது என்னென்னா, ரெண்டு விதமான மெயின் கிளாஸை ஒன்றா ஜாயின் பண்ணுவோம், இடையில் ஒரு கன்ஜெக்ஷனை போட்டு. இப்போ இதெல்லாம் இடையில் வர கன்ஜெக்ஷன் and at once and immediately, இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், the driver saw the snake and at once he stopped the bus is the answer for these questions. Okay, let us move another type. இது டைப் நம்பர் 4. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் டைம் தான். இது வந்து த டூ ஈவெண்ட், முதல்ல ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் அது மூலிமா இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறது. அதாவது இந்த கொஹீடன்ட் ஆர்டராக 1 by 1 நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. கம்ப்ளீட்டட் த ஒர்க், ஹி வென்ட் ஹோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது. ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க், அவன் அந்த வேலையை முடிச்சுட்டான். ஹீ வென்ட் டு ஹோம், அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ இந்த ரெண்டு விதமானதையும் வந்து பார்த்திங்கன்னா டைமை குறிக்கிறதா இருக்கிறதுனால தான் நம்ம இதை ஒன் அண்ட் அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை நடந்ததுனால இந்த வேலை நடந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த நம்ம சென்டென்ஸை 4th டைப், அதாவது டைமில் ஒன் அண்ட் அனதர் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சிம்பிளில் எப்படி நம்ம பயன்படுத்தணும், ஹேவிங் ப்ளஸ் V3, இங்கே இருக்கிற வெர்பினுடைய V3 ஃபார்மில் எழுதணும். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா V2 ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதோடைய V3 ஃபார்ம் அதே கம்ப்ளீட்டட் தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹேவிங்ன்றதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதோடைய ஆன்சர் ஹேவிங்ன்றதை ஆட் பண்ணிட்டோம். இந்த V3 கம்ப்ளீட்டடுடைய V3 அதே சேம் கம்ப்ளீட்டட் தான். ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க், அவன் அந்த வேலையை முடித்ததுனால இப்போ இது சபார்டினேட் கிளாஸாக மாறிடுச்சு இல்லையா, அதாவது ப்ரேஸாக மாறிடுச்சு.
ப்ரேஸாக மாறின பிறகு இந்த மெயின் கிளாஸை நம்ம போடுறோம். ஹி வெண்ட் ஹோம்ன்றது இங்கே மெயின் கிளாஸ். அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆஃப்டர் என்ற வேர்டை நம்ம இங்கே போடுறோம். ஆஃப்டர் ஹீ ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். இப்போ இந்த மெயின் கிளாஸு சபார்டினேட் கிளாஸாக மாறிடுச்சு. ஆஃப்டர் ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க், அவன் அந்த வேலையை முடித்த பிறகு என்ன பண்ணான், ஹி வெண்ட் ஹோம். இப்போ நம்ம மெயின் கிளாஸை போட்டுட்டோம். ஆஃப்டர் ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க், அவன் அந்த வேலையை முடித்த பிறகு. இப்போ மெயின் கிளாஸ் போடாத வரைக்கும் நமக்கு அது அப்படியே மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்குது இல்லையா? அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னா சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெயின் கிளாஸை போடுறோம். ஹி வெண்ட் ஹோம், அதாவது மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது இது வந்து மெயின் கிளாஸ். அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையான மெயின் கிளாஸுக்கு இடையில் அண்டு தென் அப்படின்ற 2 வார்த்தையுமே வரும். அண்டு தென் இல்லை, அண்டு தென் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க், அவன் அந்த வேலையை முடிச்சுட்டான். அண்டு தென் ஹீ வெண்ட் ஹோம், அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ திஸ் இஸ் இன் த காம்பவுண்ட் ஃபார்ம். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, லெட் அஸ் see in the another type. அடுத்த டைப் and type number 5 and using infinitives. Infinitives அப்படின்றது உங்களுக்கே தெரியும். to அப்படின்ற ஒரு ஃபார்ம் பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் தான் நிறைய விதமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸில் மாற்றுறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. பட் இட் இஸ் சம் ஆஃப் திங்ஸ் வி ஹாவ் டு மைண்ட் தட். அதை வந்து மாற்றும் போது சில விஷயங்களை நம்ம மைண்டில் வைக்கிறதா இருக்கும். சரி, இப்போ பாருங்கள். The load is heavy, I cannot carry it. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள், இது இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் மாற்றுறதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, the load is heavy, லோடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. I cannot carry it, என்னால் முடியாது. இந்த cannotன்ற ஃபார்மேஷன் இங்கே சென்டென்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதிலே பார்த்தீங்கன்னா the load is very heavy, ஒரு சில நேரங்களில் வெரி அப்படின்ற ஒரு வேர்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது இங்கே வெரின்ற வேர்டு இருக்கும், இங்கே கேன் ஆர் கேனாட் அப்படின்ற வேர்டு இருக்கும். அப்படி இருந்தால் அதை நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சிம்பிளில் எழுத போகிறேன். சிம்பிளில் எழுதும்போது எல்லாத்தையுமே வந்து ப்ரேஸாக மாற்றி மெயின் கிளாஸை போட போகிறேன் இல்லையா? இப்போ பாருங்கள் எப்படி ப்ரேஸாக மாற்றிருக்கோம். the load is too heavy, the load is too heavy, லோட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது ப்ரேஸு எதுக்குன்னா to carry for me. இப்போ ஈஸுங்கிறது ஃபுல்லாகவே இங்கே என்னவா வந்துடுச்சு அப்படின்னா மெயின் கிளாஸாக வந்துடுச்சு. the load is too heavy, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸு. to carry for me, to carry for meன்றது ப்ரேஸு. இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரேஸ் வந்து பின்னாடி வர வேண்டியது மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ the load is too heavy to carry for me, இந்த 2 சென்டென்ஸோடைய இடையில டூன்றது வரும். இங்கே வர வேண்டிய ஈஸுக்கு அப்புறமா இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி டூ வர வேண்டியதாக இருக்கும். இந்த யாருக்கு அப்படின்னு இங்கே குறிக்குது இல்லையா? அதனால தான் நாம் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபார்மின்ற வார்த்தையை இங்கே போட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்து காம்ப்ளெக்ஸில் மாற்றும்போது ஸோ தட் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அப்படின்ற ஒரு வார்த்தையும் இடையில வந்து தட்டுன்ற வார்த்தையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே கேன் இருந்தால் கேன், கெனாட் இருந்தால் கெனாட்டு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது see the answer. the load is so heavy. இப்போ பாருங்கள், இந்த டூ எங்கே போட்டோமோ அந்த இடத்துல நம்ம ஸோவை போகிறதா இருக்கும். the load is so heavy. இப்போ 2 சென்டென்ஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல தட்டுன்ற வேர்டை போட்டுட்டு தட். இப்போ யார் I cannot carry it. இப்போ இது மெயின் கிளாஸ். that I cannot carry it. the load is so heavy that, இந்த லோட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அப்படின்றது வருது இல்லையா? இது வந்து சபார்டினேட் கிளாஸு. ஐ கேனாட் கேரிட்ன்றது மெயின் கிளாஸ். அதுக்கடுத்து காம்பவுண்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ வெரின்ற வேர்டும் அன்சோன்ற ஒரு வேர்டும் ஆட் பண்ணிவிட்டு கேன் இருந்தால் கேன், கேனாட் இருந்தால் கேனாட், அப்படின்னா குட் இருந்தால் குட் நாட் அப்படின்றதும் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், த லோட் இஸ், இப்போ அந்த டூன்ற இடத்துல ஸோ என்ற இடத்துல என்ன பண்ணலாம்னா வெரின்றதை போட்டுக்கலாம். த லோட் இஸ் வெரி ஹெவி அண்ட் ஸோ இங்கே ஜாயின் பண்ணுறோம். அண்ட் ஸோ ஐ கேனாட் கேரி இட். இப்போ பாருங்கள், 2 வகையான மெயின் கிளாஸ் இருக்குது. இடையில ஒரு கன்ஜெக்ஷன் அண்ட் ஸோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. த லோட் இஸ் வெரி ஹெவி, இது மெயின் கிளாஸ். ஐ கேனாட் கேரி இட், இதுவும் மெயின் கிளாஸ். அப்போ 2 மெயின் கிளாஸ் கம்பைன்டு வித் அண்ட் ஸோவில் கம்பைன் பண்ணுறேன். ஒரு சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் இதில் வந்து கமாவே இல்லையே அப்படின்லாம் கேட்டுட்ருப்பாங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கமா வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய
வேலை இல்லை. ஏன்னா ப்ரேஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரியான ப்ரேஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடலாம். இது காம்பவுண்ட்லேயும் அதே மாதிரி இங்கே தட்டுன்றத ஒரு கன்ஜெக்ஷனை கொண்டு வரோம் இல்லையா, அதனால் நம்ம கமா போட தேவையில்லை. ஓகே, லெட் அஸ் see another title. Another title, type number 6 and condition. இந்த கண்டிஷன் கிளாஸில் 2 கண்டிஷன் இருக்குது. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் 2ஆக பிரித்து கொடுத்துருக்கேன். இது கண்டிஷன் 1. இது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் லெவலில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ். இதிலே நெகட்டிவ் லெவலில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன்றா கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். சரி, இந்த கண்டிஷன்னா என்ன? கண்டிஷன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை செஞ்சுனா இது உனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் கண்டிஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இங்கே கண்டிஷன் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், யூ ஈட் வெல், நீ ஒழுங்காக சாப்பிடு, நல்லா சாப்பிடு. யூ வில் க்ரோ ஸ்ட்ராங், அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராங்காக வளருவேன். இப்போ இது கண்டிஷன். go there, you can get go in time, you can catch the bus. நீ டைமுக்கு போனீன்னா பஸ்ஸை கேட்ச் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் வரும்போது அது கண்டிஷனில். இப்போ பாருங்கள், இது பாசிட்டிவான ஆக்ஷனை குறிக்கிறதுனால, அதாவது பாசிட்டிவான வேர்ட்ஸை குறிக்கிறதுனால இது வந்து கண்டிஷன் நம்பர் 1ல் பாசிட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது சிம்பிள் சென்டென்ஸில் இதை ப்ரேஸாக மாற்றணும் இல்லையா. இப்போ ப்ரேஸாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்ற வேர்டை போட்டு நம்ம சென்டென்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரகாரம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் யுவர் ஈட்டிங் வெல், இந்த ஈவெண்ட் ஆஃப் மாற்றிட்டோம்னா இது அப்படியே என்னவாயிடும்னா அட்ஜெக்டிவாக இருக்கிறது நவுனாக மாற்றணும். அப்போது இந்த ஈவெண்ட் ஆஃப் ஈட்டிங் வெல், அப்போது வெல் ஈட்டிங்னு கூட போடலாம். யுவர் வெல் ஈட்டிங் அப்படின்றத போடலாம். அப்படின்னா யுவர் ஈட்டிங் வெல்ன்றதும் நம்ம போட்டுக்கலாம். கமா யூ வில் க்ரோ ஸ்ட்ராங், இது அப்படியே நம்ம போட வேண்டியது தான் மெயின் கிளாஸ். இப்போ இது ஃபுல்லாகவே ப்ரேஸு, இது மெயின் கிளாஸ். சரி, இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் அதே மாதிரி இஃப் தூக்கி முன்னாடி போட்டுட்டு நம்ம போட வேண்டியதாக இருக்கும். இஃப் யூ ஈட் வெல், நீ நல்லா சாப்பிட்டீன்னா, இஃப்ன்றது ஒரு வேலை, அதாவது ஒரு வேலை இப்படி பண்ணினா அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இது. இஃப் யூ ஈட் வெல், நீ நல்லா சாப்பிட்டீன்னா, அப்போ இது மீனிங் தரல, அப்போ இது மெயின் கிளாஸு. இஃப் யூ ஈட் வெல், நீ நல்லா சாப்பிட்டீன்னா யூ வில் க்ரோ ஸ்ட்ராங், இப்போ இது மீனிங் தருது, இட்ஸ் அ மெயின் கிளாஸ். அப்போ இது சப்பார்டினேட் கிளாஸ் அண்ட் கம்பைன் வித் மெயின் கிளாஸ். இப்போ காம்பவுண்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு, அப்படி ஷுட்டு, இதை வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து, அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற மெயின் கிளாஸில் நம்ம இதை சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இதை நம்ம பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா கண்டிஷன் கிளாஸ் இல்லையா, அதனால் நம்ம பயன்படுத்தி ஆகணும். இடையில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்னா தெரியும், 2 விதமான மெயின் சென்டென்ஸுக்கு இடையில் நம்ம பயன்படுத்துகிறதா இருக்கும். தென் ஒன்லின்ற வேர்டை பயன்படுத்துவோம். அப்போ தென் ஒன்லின்றதை நம்ம இங்கே கொடுத்தோம்னா நம்ம சென்டென்ஸ் என்ன பண்ண பாருங்கள். யூ மஸ்ட் ஈட் வெல், நீ நல்லா சாப்பிடணும். தென் ஒன்லி யூ வில் க்ரோ ஸ்ட்ராங், அப்போ தான் நீ வந்து ஸ்ட்ராங்காக வளருவ அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து நம்பர் 6ல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் 2. நான் ஏற்கனவே அந்த பாசிட்டிவ் கண்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து நெகட்டிவ் கன்ஜெக்ஷன், அதாவது நெகட்டிவ் கண்டிஷன், அதாவது நெகட்டிவில் வரக்கூடிய அளவில் இருக்கும்போது இது வரும். இப்போ பாருங்கள், யூ ஷுட் மீட் த பிரின்ஸ்பால், நீ கண்டிப்பாக பிரின்ஸ்பாலை மீட் பண்ணியே ஆகணும். யூ வில் பி சென்ட் அவுட், அப்படி இல்லைன்னா நீ வெளியே அனுப்புவ. இப்போ பாருங்கள், யூ ஷுட் மீட் த பிரின்ஸ்பல், நீ பிரின்ஸ்பலை மீட் பண்ணியே ஆகணும். யூ வில் பி சென்ட், மீட் பண்ணால் எப்படி அனுப்புவோங்க? அப்போ இது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது இல்லையா. அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ஆப்போசிட் லெவலில் வரும்போது நம்ம இந்த செகண்ட் கண்டிஷனை பயன்படுத்துவோம். ஸோ இதை எப்படி பயன்படுத்துவோம்னா, சிம்பிளில் பார்த்தோம்னா இன் கேஸ் ஆஃப் அண்டு நாட், அந்த இடையில் வந்து ஒரு சில வார்த்தைகள் சப்ஜெக்ட்ஸ் வரும், அண்ட் நாட் அப்படின்றத போட்டு நம்ம சென்டென்ஸை நம்ம இங்கே ப்ரேஸாக இதை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் யுவர் நாட் மீட்டிங் த பிரின்சிபல், நீ வந்து பிரின்சிபலை மீட் பண்ணாத வரைக்கும் அப்படின்ற மீனிங்கும் வரும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரேஸ் தான். இன் கேஸ் ஆஃப் யுவர் நாட் மீட்டிங் த பிரின்சிபல், நீ பிரின்சிபலை மீட் பண்ணாத வரைக்கும் யூ வில் பி சென்ட் அவுட், நீ வெளியே அனுப்பப்பட்டுட்டு தான் இருப்ப அப்படின்றது இதுக்குண்டான மீனிங். இப்போ இது மெயின் கிளாஸ். இப்போ காம்ப்ளெக்ஸை பார்க்கும்போது அன்லெஸ்ன்ற வார்த்தையை நம்ம போட்டு இதை மெயின் கிளாஸுக்கு முன்னாடி அன்லெஸ்ஸாக போட்டு இதை சபார்டினேட் கன்ஜெக்ஷனாக மாற்றி சபார்டினேட் கிளாஸாக மாற்றி அதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாஸை போட வேண்டியது தான். பாருங்கள், அன்லெஸ் யூ மீட் த பிரின்சிபல், நீ பிரின்சிபலை மீட் பண்ணாத வரைக்கும், அன்லெஸ் யூ மீட் த பிரின்சிபல். இப்போ பாருங்கள், யூ ஷுட் மீட் த பிரின்சிபல்ன்றது மெயின் கிளாஸு, அன்லெஸ் யூ மீட் த பிரின்சிபல், நீ பிரின்சிபலை மீட் பண்ணாத வரைக்கும் அப்படின்ற சபார்டினேட் மீனிங் தரல, சபார்டினேட் கிளாஸாக இருக்குது. அண்ட் யூ வில் பி சென்ட் அவுட், நீ வெளியே அனுப்பப்படுவாய் அப்படின்றது மெயின் கிளாஸ்.
அடுத்து காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் ஆர் அப்படின்னா ஆர்எல்ஸ் அப்படின்னா அதர்வைஸ், இந்த 3 விதமான வார்த்தைகளை ஏதாவது ஒன்றத்தை நம்ம பயன்படுத்தலாம். லெட் அஸ் see. அண்ட் யூ ஷுட் மீட் த பிரின்சிபல், நீ பிரின்சிபலை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். ஆர்எல்ஸ் அதர்வைஸ், அப்படி இல்லைனா யூ வில் பி சென்ட் அவுட், நீ வெளியே அனுப்பப்படுவாய். தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் டைப், திஸ் இஸ் டைப் நம்பர் 7, 7வது டைப்பில் வரக்கூடியதாக இருக்கும். டைப் நம்பர் 7ல் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லாஸ்ட்டு டைப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த டைப்ஸ் அப்படின்னு பார்த்துக்க போனோம்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் டைப்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டைப்ஸ் கிட்டவே போகும். ஸோ அதையெல்லாம் நம்ம முக்கியம் கிடையாது, அதை வந்து நம்ம காலேஜ் லெவலில் தான் ரொம்ப மைனூட்டாக பார்ப்போம். ஆனால் இதுக்கு நமக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுற எக்ஸாமில், எல்லா எக்ஸாம்லேயுமே ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த 7 டைப்புக்குள்ளே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறதுல இந்த 7 டைப்ஸ் கூட நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் இதுலேயும் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதுனால we have given you. சரி, இந்த 7th டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குவாலிட்டிஸ், அதாவது ஒரே ஒருத்தருடைய 2 விதமான குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த டைப்பில் நம்ம எழுதுவோம். எப்படி பாருங்கள், he is an actor, அவர் ஒரு ஆக்டர், he is a singer. அப்போ இந்த 2 குவாலிட்டி இருந்ததுன்னா நம்ம இந்த டைப்பை நம்ம பயன்படுத்துவோம். இதில் சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பிசைட்ஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் ING அப்படின்றத போட்டு இந்த மெயின் கிளாஸை நம்ம அதை ப்ரேஸாக மாற்றி மெயின் கிளாஸை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த சென்டென்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், பிசைட்ஸ் போட்டுட்டோம், வேர்ப் ப்ளஸ் ING, இங்கே ஈஸுங்கிறது வேர்பாக இருக்குது, ஈஸ் ப்ளஸ் ING நம்ம கொடுக்க முடியாது, அதனால் பீயிங் கொடுத்துட்டோம். அண்ட் பிசைட்ஸ் பீயிங் அன் ஆக்டர், அவர் வந்து ஆக்டராக இருந்த பொழுதிலும், இது வந்து ப்ரேஸாக மாறிடுச்சு, he is a singer, கம்மா போட்டு மெயின் கிளாஸை எழுதுகிறோம். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சென்டென்ஸாக வந்துடுச்சு. பிசைட்ஸ் பீயிங் அன் ஆக்டர் he is a singer. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது, இதுக்கு காம்பவுண்டு மட்டும்தான். ஸோ சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இது 2 தான் இருக்கும், இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் இல்லை. இப்போ பாருங்கள், நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்ற வார்த்தையில் நம்ம ஆட் பண்ணி இந்த சென்டென்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அண்ட் see this, he is not only an actor, அவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது. he is not only an actor, அவர் ஆக்டர் மட்டும் இல்லை, இடையில வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் போடுறோம், பட் ஆல்சோ is a singer. இப்போ பாருங்கள், இந்த ஈஸ் எல்லாமே எதுக்குன்னா இங்கே காமனாக வந்துடுச்சு, அதனால் நம்ம ஈஸ் மறுபடியும் பயன்படுத்த வேண்டிய வேலையும் கிடையாது. he is not only an actor but also a singer, அவர் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு சிங்கரும் கூட அப்படின்றத இங்கே குறிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஐ ஹோப் தட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விதமான எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைசஸ் வந்து நம்ம எக்ஸசைசஸில் தனியாக வீடியோவாக கொடுத்துருக்குறோம். இதே வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஸ் நிறைய போகுது அப்படின்றதுனாலையும், டைமிங் வந்து அதிகமாக போயிட்டுருக்குன்றதுனாலையும், எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸசைஸ் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் நம்ம செப்பரேட்டாக வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய அத்தனை விதமான வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அண்டு அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸும் நம்ம அந்த ரூல்ஸை மட்டும் படிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இது புரியாது. நீங்களாகவே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எடுத்து அந்த ரூல்ஸ் வைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, we will meet in this next video. Thank you.